ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு நெக் டிசைனு எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து நெக் டிசைனு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டேன். தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டு அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு லைனு அதே மாதிரி கர்வ் வரைஞ்சி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜரியில் செயின் ஸ்டிச் போடுறேங்க. செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போடணும் எப்போவும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 லைனு ஃபஸ்ட்டு இந்த சைடு இருந்து அப்படியே போய் அடுத்த லைன்லேருந்து அப்படியே டர்ன் ஆகிக்கலாம். அந்த பெண்டு வர்ற டைமில் மட்டும் செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் சின்னதாக போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த வளைவுகளெல்லாம் நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். வளைஞ்சி வராமல் நீட்டாக வரணுன்னா அந்த பெண்டு வர்ற இடத்துலலாம் நம்ம வந்து சின்ன செயினாக போடணும். ஜரியில் த்ரெட்டில் எந்த இதுலேயும் வந்து சின்ன செயினாக போடணும். பாருங்கள், ஒரு லைன் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே வந்து பேக்கில் அப்படியே இன்னொரு லைன் போடுறேன். 2 லைன் இல்லை 3 லைன் கூட போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் மாற்றி வந்து நான் வந்து சீவிங் த்ரெட்டில் தாங்க போட்டு முடிச்சிட்டேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து 2 இன்ச்சு கேப்பில் ஒன்று மார்க் பண்ணிட்டேங்க. மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து புல்லியன் நாட்டு ஸ்டிச்சு முக்கோணமாக நம்ம வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த முக்கோணத்தில் அந்த 3 சைடும் முதல்ல ஒவ்வொரு புல்லியன் நாட் ஸ்டிச்சாக போடணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படின்னுட்டு நான் சொல்கிறேன். ஒரு நீடில் 5ஆம் நம்பர் நீடில் இல்லை 6ஆம் நம்பர் நீடில் ஜரியே வந்து 5 ஸ்டெயின் அடித்து எடுத்து 10ஆக மாற்றி நாட் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ வந்து அந்த நீடில்லையே வந்து ஒரு 6 தடவை இல்லை 7 தடவை சுற்றணுங்க. சுற்றிட்டு அந்த ஜரியை விடக்கூடாது. 2 இதில் பிடிச்சிக்கணும். 2 விரலில் பிடிச்சிட்டு பாருங்கள், அடுத்த சைடில் இருந்து கீழேருந்து ஊசியை மேலே எடுத்து அந்த கேப்லேயே அந்த ஊசியை மேலே எடுக்கணும். அடுத்தது போடுறப்ப பாருங்கள் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கீழேருந்து மேலே ஃபஸ்ட்டு ஊசியை எடுத்துக்கணும். எடுத்துட்டு 7 தடவை சுற்றிட்டு எந்த இடத்துலேருந்து ஊசி எடுத்தோமோ அதே இடத்துல பக்கத்தில் ஒரு பாயிண்டில் குத்துறேன். அதே இடத்துல எடுத்த இடத்துலையே குத்திட்டு அதை கீழேருந்து அடுத்தது எடுக்கிறது வந்து பாருங்கள் 1/4 இன்ச்சு கேப்பில் எதிர் சைடில் எடுத்து அதிலேருந்து ஊசியை மேலே எடுத்துட்டு அதை அப்படியே கீழே வந்து மெதுவாக இழுக்கணும். அந்த நூலை வந்து மெதுவாக இழுத்து பாருங்கள், சுற்றிட்டு இன்னொருத்தோட பாருங்கள், சுற்றிட்டு ஊசியை வந்து அந்த கேப்பில் தான் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் நூலை விடவே கூடாது. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே அதே இடத்துல திரும்பி குத்திடணும். கீழே குத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து எடுக்கிறது அந்த புல்லியன் நாட் ஸ்டிச்சுக்கு சென்டரில் எடுக்கணும். இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போடுறோமல்ல, அது மாதிரி சென்டரில் இருந்து எடுத்து அதே பக்கத்துலேயே குத்தி 7-8 ஸ்டிச்சு போட்டேன். சுற்றிட்டு ஒரு அரை இன்ச்சு முதல் லைனில் போட்ட புல்லியன் ஸ்டிச்சுக்கு சென்டரில் கீழே எடுக்கிறேன். கீழேருந்து எடுத்து பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 தடவை போட்டு அதே இடத்துல குத்தி 2 விரலில் விட்டு ஊசியை எடுத்து பாருங்கள், அந்த சென்டரில் எடுத்து அந்த ஊசியை இழுக்கிறப்போ அந்த நூலை மெதுவாக இழுக்கணும். இழுத்துட்டு எந்த இடத்துல 2வது ஊசியை மேலே எடுத்தோமோ அந்த இடத்துலையே நான் குத்திட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதல்ல போட்ட ஸ்டிச்சோட சென்டரில் இருந்து எடுத்து அதே மாதிரி இது த்ரெட்லேயும் போடலாம், ஜரியிலையும் போடலாம். இப்போ ஜரியில் நான் போடுறேன், கோல்டு கலர் வேணுங்கிறதுக்காக. பாருங்கள், இது மாதிரி போட்டு ஊசி எடுத்து ஃபுல்லாக அப்படியே மெதுவாக இழுத்துட்டு ஒரு விரல் அப்படியே சுருட்டி விட்டு அதுக்கு நல்லா நீட்டாக நின்றுக்கும். இது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க வரும். பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எடுத்ததும் ப்ளவுஸில் போடாமல் ஒரு 2-3 தடவை வந்து வேறு கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நமக்கு எந்த அளவு ரோஸ் பெட்டல் மாதிரி வேணுமோ அந்த அளவு நம்ம ரவுண்டு பெருசு பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அது வந்து போட்ட ஸ்டிச்சில் சென்டரில் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி போட்டு எடுக்கணும். அதுதான் முக்கியமாக நாங்கள் பார்த்து போடணும். அவ்வளோதாங்க. கீழே வந்து நம்ம நாட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு கேப்பில் நெக்கு சுற்றி நான் போடுறேன். குத்தி அடுத்தது எடுக்கிறது வந்து
இது மாதிரி எடுக்கணும். அவ்வளோதாங்க. நெக்கு சுற்றி நான் போட்டதுக்கப்புறமா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறேன் ஜரியிலேயே கேப்புக்கு. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறப்போ சென்டரில் ஒரு சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குங்கிறதுக்காக. இதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம வந்து இதே டிசைன் தான் போட்டிருக்கேங்க. புட்டா வேணும்னா ஒரு மல்டி கலர் ஒயிட் ஸ்டோன் போட்டு அதுக்கு அவுட்லைன் மாதிரி ஜரி கொடுத்துக்கலாம். அது மாதிரி தான் நான் ஸ்லீவுக்கு போட்டிருக்கேன். சாய் கிரியேட்டிவ்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் வேணுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதான் ஃபினிஷ் ஆகிடுதுங்க. இதுதான் வந்து அவுட்லுக்கு. புல்லியன் நாட் ஸ்டிச்சு